சம்மர் பேபி ஃபுட் செய்யறதுக்கு எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் இந்த அரிசியை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்த பின்னாடி இது கூட மறுபடியும் நல்லா சுத்தமான தண்ணி சேர்த்து இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிருங்க. எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஊற வச்சு செய்யறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து நல்லா குலைவா வரும். இப்போ இதை வந்து நான் கவர் பண்ணி வச்சிடறேன். ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நல்லா ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க, ஏன்னா நமக்கு சாதம் வந்து நல்லா குலைவா வந்து வரணும். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பட்டை, அதுக்கப்புறம் லவங்கம், பட்டை எடுத்திருக்கேன், லவங்கம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு லவங்கம் எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் பட்டை, 2 பல் பூண்டு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கல்லுப்பு வந்து ஒரு கல்லுப்பு வந்து எடுத்திருக்கேன். சீரகம், வெந்தயம் ரெண்டுமே ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் வந்து அந்த அரிசி கூடவே சேர்த்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 6 to 7 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சாதம் வந்து நல்லா குலைவா வெந்து வந்துடும். இப்போ அந்த சாதம் வந்து நல்லா குலைவா வெந்து வரதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 7-8 துண்டு சின்ன சைஸ் தேங்காய்களை வந்து எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. எந்த அளவுக்கு சாஃப்டா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சு எடுத்துட்டு வந்த இந்த தேங்காய் பால் வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் அரைக்கிற தேங்காய் பால் மட்டும் யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது டைம் அரைக்கிற தேங்காய் பால் எல்லாம் நம்ம வேற ஏதாவது சாம்பார் இல்ல நம்ம குடிக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ ஒரு 7 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இந்த சாதம் வந்து நல்லா குலைவா வெந்து வந்துட்டு இருக்கு. இப்போ அதில் இருக்கிற அந்த பட்டை லவங்கம் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சாதத்தை வந்து மசிக்க போறோம், அந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கிட்டு இருக்கும். இப்போ அந்த பட்டை லவங்கத்தை எடுத்துட்டு இந்த சாதத்தை வந்து ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இது நல்லா குலைவா கொடுத்தாதான் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு சாஃப்டா மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா மசிச்சு எடுத்துக்கோங்க. 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் நீங்க கொஞ்சம் மென்னு சாப்பிட்ற மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். அது கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நல்லாவே மசிச்சு கொடுக்கலாம். இப்போ அதை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. மசிச்சு வச்சிருக்கிற இந்த சாதத்து கூட ஃபைனலாக நம்ம தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. அந்த தேங்காய் பால் சாதத்து கூட சேர்ந்து லைட்டாக சூடானா மட்டும் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சம்மரில் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம் குழந்தைங்களுக்கு. இதை வந்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு விதமாட்டில் சூட்டில் குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டீங்க அப்படின்னா அழகாக சாப்பிடுவாங்க, சூப்பராக வெயிட் கெயினும் ஆவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மர் டைமில் குழந்தைங்களுடைய பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கும் நல்லா பசி எடுக்கிறதுக்கும் வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்குமான இந்த சூப்பரான கீர் ரெசிபி செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு மூங் தால் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் சுத்தமான தண்ணி சேர்த்து இதில் வந்து நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் போல் இந்த பாசிப்பருப்பு நல்லா ஊறி வரட்டும். இது நல்லா ஊறி வந்த பின்னாடி இது ஊறி வர அந்த டைம்குள்ளே வந்து நம்ம ஆப்பிள், நான் வந்து இன்றைக்கி ஒரு பாதி ஆப்பிள் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் நம்ம துருவி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஆப்பிள், துருவின ஆப்பிள் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்க ஆப்பிளுக்கு பதிலாக ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்து கூட இந்த கீரை தாராளமாக செய்யலாம். இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். அது கூடவே நெய் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த நெய் வந்து அந்த பருப்பு ஆப்பிள் கூட சேர்ந்து நல்லா குலைவா வெந்து வரட்டும். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும், ரொம்ப அதிகமாக தேவையில்லை. அந்த பருப்பும் ஆப்பிளும் மூழ்கிற அளவுக்கு மட்டும் வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 விசில்ஸ் வச்சு எடுத்துட்டேன். பாருங்க, எல்லாமே நல்லா குலைவா வந்து வந்துட்டு இருக்கு. தண்ணி ரொம்ப நிறைய வைக்க வேண்டாம், நம்மளுக்கு அந்த திக்னஸ் வராது. அந்த பருப்பும் ஆப்பிளும் மூழ்கிற அளவுக்கு வச்சிங்கன்னா போதும். ஒரு 3 விசிலோட எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மசிச்சுட்டு நான் வந்து ஒரு பேன்ல மாற்றிக்கிறேன். நீங்கள் அதே பாத்திரத்தில் கூட தாராளமாக செய்யலாம். இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பால், ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் கெய்னிங் ஆகும். இந்த சம்மர் டைமில் அந்த பாடி ஹீட்டை குறைக்கும். வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதெல்லாம் வராது. இப்போ இது கூட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க, ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டீங்க அப்படின்னா குயிக்காவே ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். குழந்தைங்களுக்கு அந்த ஸ்பூன்ல எடுத்து ஊற்ற அந்த பதத்துக்கு வந்த பின்னாடி நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எந்த குழந்தையுமே நோ சொல்லாமல் சாப்பிடுவாங்க. இப்போ இது வந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு விதமான சூட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைம், டின்னர் டைம்னு நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக ஊட்டி விடலாம். இந்த சம்மர் டைமில் ஒரு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம்.